ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எம்ஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லத்திகா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎம் சூரியகார் யோஜனா திட்டத்தின் மூலம் சோலார் பவர் பிளான்ட் போடும் வீடுகளுக்கு எஸ்பிஐ பேங்கில் கடன் எடுக்கலாம் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யார் யார் தகுதியுடையவர்கள், கடன் தொகை எவ்வளவு, கடனுக்கான வட்டி வீதம் எவ்வளவு, இதற்காக நாம் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் இதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, விண்ணப்பத்தார்கள் இந்திய குடிமகனாக இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டாயன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியான மின் இணைப்பு எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இந்த சப்சிடி பெறுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேறு எந்த சப்சிடியிலையும் நீங்கள் மானியம் பெற்றிருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 3 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கணும் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடன் தொகை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 1 கிலோவாட்லேருந்து அப் டு 3 கிலோவாட் வரையும் சோலார் பவர் பிளான்ட் உங்கள் வீட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா 2 lakhs கடன் தொகை தருவாங்க. இதுவே நீங்கள் 3 கிலோவாட்லேருந்து அப் டு 10 கிலோவாட் வரையும் இருக்கிற சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கடன் தொகை தராங்க. ஓகே, இதுக்கு எவ்வளவு வட்டி இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, 1 கிலோவாட்லேருந்து 3 கிலோவாட் வரையும் இருக்கிற சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டத்துக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 lakhs. அதற்கு 7% இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா 3 கிலோவாட்லேருந்து அப் டு 10 கிலோவாட் வரையும் இருக்கிற சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டத்துக்கு 6 lakhs தராங்கன்னு சொல்லியிருந்தேன். அதற்கு பார்த்திங்கன்னா 10.15% இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும். இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, முகவரி சான்றிதழ், அடையாள சான்றிதழ், வருமான வரி சர்டிஃபிகேட். நான் முன்னே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது நீங்கள் சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் 3 lakhsக்கும் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதற்கான ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் ஐடி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 60 சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வயது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 65 வரையும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வயது 65 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வயது 70 ஆகிறதுக்குள்ளேயே இந்த கடனை நீங்கள் அடைச்சிருக்கணுன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 3 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் போடுறீங்கன்னா 2 lakhs ஆகும்னு சொல்லியிருந்தேன். 10 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா 6 lakhs ஆகும்னு சொல்லியிருந்தால, ஸோ 2 கிலோவாட் போடுறீங்க, அதாவது 1 to 3 கிலோவாட் வரையும் போடுறீங்க அப்படின்னா அதில் 10% மார்ஜின் அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னும், 6 கிலோவாட் அதாவது 10 கிலோவாட்டில் வரையும் நீங்கள் போகிறீங்க, அதுக்கு 6 lakhs தராங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 20% மார்ஜின் அமௌண்ட்டை கொண்டு வரணுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே உங்களுக்கு எஸ்பிஐ கொடுத்த செக்லிஸ்ட்டை அப்லோட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக்லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லோன் எடுக்கணும் நெசசரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கிளியராக வேணும்னா உங்களுக்கு அருகில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல தகவல்களுடன் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லத்திகா. ப்ளீஸ் சப்போர்ட் எம்ஜி சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.